எதனால் நாம் திருநீரை பூசுகிறோம்? அதற்கு பின் இருக்கும் அறிவியல் காரணத்தை பார்க்கலாம். புருவத்தின் நடுவே உள்ளது தியான நிலை, ஆத்ம பிரகாசம் என்பார்கள். அந்த இடத்தில் தியானம் ஊன்ற வேண்டும் என்பதற்காகவே சந்தனம், குங்குமம், திருநீரு, திரும்பன் முதலியவற்றை நமது நெற்றியில் பூசிக்கொள்கிறோம். நம் உடலிலேயே மிகவும் பவித்திரமான பாகம் என்றால் அது நமது நெற்றிதான். நம் வாழ்வையே கட்டுப்படுத்தும் சூட்சும சக்தி நம் நெற்றியில் உள்ளது. திருநீரை புருவம் மத்தியில் இட்டால் வாழ்வில் ஞானத்தை பெற்றுக் கொள்ளலாம். தொண்டை குழியில் விபூதியை வைத்தால் நமது சக்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். நெஞ்சுக்குட்டின் நடுப்பகுதியில் திருநீரிட்டால் தெய்வீக அன்பை பெறலாம். நம் நெற்றியின் வழியாகவே நமது மனித உடல் ஆனது அதிக அளவிலான சக்தியை வெளியிடவும் உள்ளிழக்கவும் செய்யும். மருத்துவ ரீதியாக உடலுக்கு மிக முக்கியமா ஹார்மோன் சுரக்கும் பிட்யூட்டரி சுரப்பியை தூண்ட செய்யும் இடம் நெற்றி என்பதால் அந்த இடத்தில் விபூதியையோ சந்தனத்தையோ பூசும் போது உடலின் வெப்பத்தை குறைக்கவும் தேவையில்லாத எண்ணங்கள் தவிர்க்கவும் திருநீர் பூசப்படுகிறது. அடுத்த காணொளியில திருநீரை எந்த விரலில் பூச வேண்டும், எதில் பூசக்கூடாது என்று பார்ப்போம்.